கெமிஸ்ட்ரி மாதிரி இருந்தது. அந்த வார்த்தையை நோட் பண்ணுவாங்க, ஜோடி நம்பர் ஒன்று வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சேன். பட் கெமிஸ்ட்ரி வந்து எஸ், ஒரு H2O with some C carbon 6 with some sulfuric acid and a little bit of carbon nitric. Okay, nitric சேர்த்துக்கலாம். So the chemistry was really nice. And சிம்ரன் இந்த படத்துல என் கூட ஜோடியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அது நம்ம படம் பார்த்துக்கலாம். பட் சாங்ல டான்ஸ் ஆன காரணம் வந்து அது சாங்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ பார்க்குறது வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பிரசாந்த் சார் வாழ்த்துக்கள், 50வது படத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ கவிதா. தியானிஸ்டா ஒரு பிளைண்டா நடிக்கும் போது அதுக்கு எப்படி இருந்துச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இதுக்கு கூட எதுவும் ட்ரெயின் எடுத்துட்டீங்களா இந்த கேரக்டருக்காக? ஒரு பிளைண்டா நான் நடிக்கும் போது வந்து இந்த மேபி க்ளோசிங் ஐஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் கண்ணை திறந்துக்கிட்டே பட் சேம் டைம் ஹவ் டு மேக் யூ பிலீவ் தட் ஐம் பிளைண்ட் வந்து இட் வாஸ் லைக் அ ப்ராசஸ் தான். அண்ட் பட் என் கூட நடிச்ச நடிகர்களும் சரி எல்லாருமே தே மேட் இட் வெரி ஈஸி ஃபார் மீ. முக்கியமாக என்னோட டைரக்டர், அவர் த வே ஹி எக்ஸ்ட்ராக்டட் ஒர்க் அவுட் ஆஃப் மீ. ஐ திங்க் ஆல் த கிரெடிட் கோஸ் மை டைரக்டர். சார் பிரசாந்த் சார், உங்க அப்பா உங்களுக்கு வில்லனா எப்ப நடிக்க போறாங்க? வில்லனான்னு நான் நிறுத்தினேன். ஆக்சுவலா பல பேர் சார் அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க நிறைய யூடியூபர் எல்லாம். ஆனா உங்களோட வாழ்க்கையில தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாங்கிட்டு இருந்தீங்க. உங்களோட வெற்றிக்கு அவர் தான் காரணம். ஒரு மனுஷன் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஹீரோவே இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு பேக் போன் சார் தான். ஆனா இது தெரியாம பல பேர் பல விஷயங்கள் பேசுறாங்க, அதுக்கு சார் விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்ப உங்க விளக்கம் வேணுங்க. நீங்க கேட்ட கேள்வி வந்து இப்போ நான் அவர் சேர்ந்து நடிச்சேன்னா 2 ஃப்ரெண்ட்ஸை தான் நடிப்போம், 2 ஃப்ரெண்ட்ஸ் நடிப்போம், 2 ஹீரோஸ் 2 பேரும். ஸோ ஹீரோ தான் அந்த மல்டி ஸ்டார் மாதிரி நடிப்போம் தவிர்த்து வில்லனா வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா ட்ரை பண்ணாலும் வெளியே நடக்க முடியாது வரையில. அதனால ஸோ நான் அவர் சேர்ந்து நடிச்சா கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் பார்ட், ஒரு ஹீரோ 2 ஹீரோ சப்ஜெக்டா இருக்கும். பிரசாந்த் சார், சார் இங்க சார் பிரசாந்த் சார் வாட்சிங் சார். ஓகே. அவருடைய வே ஒரு டைரக்டரா ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்றதும் அந்த சீன் வந்து நடிக்கும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாம the way he explains அது வே அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன சொன்னா அவருக்கு என்ன வேணும் அதை எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பேன். அந்த ஃப்ரீடம், அதாவது அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து போயிட்டு இப்படிதான் பண்ணல, அவருக்கு என்ன வேணும் தெரியும், அது சொல்றதுல அழகா வந்து he will extract the work. இது சேச்சி சொல்றாங்க, மற்ற டேரக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது. பிரசாந்த் சார், சரிங்க சார், அப்பாவை தாண்டி டைரக்டர் சரிங்களா, எல்லாமே வந்து அவர் தான். ஆனா டைரக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணிப்பேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பண்ணாரா? படமே தான் பேமெண்ட், இந்த படமே தான் பேமெண்ட். இதுதான் பெரிய பேமெண்ட் என்ன இருக்க முடியும். பிரசாந்த் சார், 50வது படத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் அந்த படத்துல ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே பேனர்ல படம் ஸ்டில்ஸ் இருக்கு. பட் தனியா அந்த கூலிங் கிளாஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டில் போட்டிருக்கீங்களா? அதுக்கு படத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கு? அதாவது ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி, அந்த இருக்கிற அந்த யூஸ் பண்ண ஆக்சசரியும் சரி ஒரு அர்த்தம் இருக்கு இந்த படத்துல. இந்த படத்தோட இந்த படம் நான் பார்த்து ரீமேக் பண்ண காரணமே, ரீமேக் பண்ண காரணமே ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு படத்துல. அவ்வளவு அழகான ஒரு ஸ்கிரிப்ட், அருமையான ஒரு ஸ்கிரீன் பிளே. அதை இந்த படத்தை வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி அப்பா வந்து அவர் மாத்தின விதமோ அவர் எடுத்த விதமோ நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து நான் அந்த 3 லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் எடுத்திருந்தாலும் இந்த நம்ம தமிழ்ல எடுக்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷன் சரி, ப்ரொடக்ஷன் வேல்யூ சரி, ரெண்டுமே வந்து மிக பெரிய செலவுல, அதாவது ரியலி கான் அது ஃபுல் ஆரம். அது இதுக்கு மேல வந்து பண்ண முடியாது இந்த படத்துக்கு. எதுவா இருந்தாலும் இப்ப கொரோனா சாங்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நாங்க 2 பேரும் ஆடிருக்கலாம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் மாஸ்டர் வச்சு அதுக்கப்புறம் டான்சர்ஸ் ஃப்ரம் பாம்பே அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இந்த பாட்டுக்கு வந்து பாட வந்து குரல் வந்து அனிருத் அவருக்கு வந்து தனியா வந்து we made sure that everything is the best that can happen. So அந்த மாதிரி விதத்துல வந்து I think Appa has made a wonderful job. ஊர்வசி மேடம், ஊர்வசி மேடம்
ரவிக்குமார் சார் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது உங்களை பத்தி ஒண்ணு கமெண்ட் பண்ணாரு. உங்களுக்கு ஊர்வசின்னு பேர் வச்சதுக்கு ராட்சசின்னு பேர் வச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எல்லா படத்துலயும் அசைக்கிடுவாங்க அப்படின்னு வந்து பாராட்டிட் பண்ணாரு. பொதுவா பல டைரக்டர்ஸ் உங்க நடிப்பு நாங்க ரசிகர்கள் பத்திரிகை எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். இப்படி ஒரு பேர் தமிழ் சினிமாவில எடுத்ததை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சந்தோஷம்தான். நம்ம தனியா ராட்சசிங்கிற வார்த்தை அது மட்டுமே அண்டர்லைன் பண்ணோம்னா கண்டிப்பா நடிப்பு ராட்சஸ் புரியும் இல்ல. தனியா இப்ப லாங்குவேஜ் தெரியாம ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் கத்துக்கிறவங்க வந்தாங்கன்னா ஊர்வசி வந்து ராட்சசின்னு சொல்றாங்க. சிச்சோ பாவம், இந்த ஊருக்காரங்க வந்து அவங்க பேர் ராட்சசின்றாங்க, அவங்க தான் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்களே அப்படின்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய மதிப்பிற்குரிய கமல் சார் அவர் தான் முதல்ல அந்த வார்த்தை சொன்னார். அதனால இது இன்னை வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் எனக்கு இது தாயகம் மாதிரி தமிழ் சினிமாவிலிருந்து தான் நான் வந்தேன். ஸோ இங்க எனக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்தாலும் என்ன பேர் கொடுத்தாலும் அது எல்லாமே என் கிரீடத்துல நடிகைங்கிற ஒரு கிரீடத்துல இருக்கக்கூடிய ஒரு வைரங்கள் மாதிரி ரத்னங்கள் மாதிரி தான் நினைப்பேன். அது எல்லாமே ஒரு உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பிரசாந்த் சார், அப்படிங்க சார். இப்போ அந்த பிரபுதரா டான்ஸ் பண்ணீங்கன்னா அவர் என்ன சொன்னாங்க அந்த பாட்டை பத்தி? அவர் தான் கேட்கணும். அவர் சொன்னதை நான் பண்ணேன். அது எவ்வளவு தூரம் சொல்லிட்டு அது ஆடியன்ஸோட அப்ரிசியேஷனும் அண்ட் கண்டிப்பா வந்து எல்லாரும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ஐ திங்க் அது அவர் தான் சொன்னார். அந்த ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல். பிரசாந்த் சார், பொதுவாக விஜய் சார் வந்து மற்ற படங்களுடைய பாடல்கள் மற்ற எதுவுமே ப்ரமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணதில்லை. உங்களுக்காக பண்ணியிருக்காரு. என்ன சொன்னாரு, எதுக்காக? அதான் நைட்ல சொன்ன மாதிரி தேங்க்ஃபுல் டு தளபதி விஜய் இந்த ஆனர் பண்ணதுக்கு. கேட்டேன், உடனே ஓகே சொன்னாரு. தட் ஷோஸ் இஸ் what a wonderful person he is. Thank you so much, Vijay. And it's a very good friendship that we share, and எனக்கு பிரதர் மாதிரி அவரு. அண்ட் அவர் சாங்கை பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அந்த ரிலீஸ் பண்ணும்போது he was very happy, genuinely was happy. Okay, and வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு. I thank him from the bottom of the heart. பிரசாந்த், நடிக்க எப்படி ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய விஷயம் சாதிக்கணும், நிறைய விஷயம் பண்ணணும். பார்ப்போம். பிரசாந்த் வாழ்த்துக்கள் ஃபிலிம்க்கு. இட்ஸ் ஆல் தி மோர் ஸ்பெஷல் அப்பா டைரக்ஷன்ல பண்றது. தோ he said a lot of improvisation பண்ணிருக்கோம், சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். பட் apparently remade ன்னு அவர் சொன்ன மாதிரி நான் சொல்றேன். Remade-னா comparisons are going to happen. So how do you see that? The comparisons பண்ணனும். I think this movie is stand apart. The way the star cast and the way it's been visualized, Ravi sir cinematography, and the way each frame has come out, I think it will stand out. Especially your acting, I'm saying. That நீங்க தான் சொல்லணும். அது I've done my job, I've done the best I can do. அது நீங்க தான் சொல்லணும். Thank you. சார், நன்றி, வணக்கம். சார் 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 இங்க சார் உங்களுக்கு சார், இப்போ வந்து பிரசாந்த் சார் வந்து நடிக்கும் போது தமிழ் படத்தில் நடிச்சாங்க. அதுல வந்து ஊரசி மேடம் இருந்தாங்க, சிம்ரன் மேடம் இருந்தாங்க. அப்புறம் பாத்திரத்துல வந்து சிம்ரன் மேடம் இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த படம்லாம் வந்து ஹிட் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களாம் இருந்தா வந்து இன்னும் பிரசாந்த் சார் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் உள்ள வச்சுங்களா, இல்ல வந்து நீங்க நார்மலாவே செலக்ட் பண்ணி பண்ணுவீங்களா? இப்போ நம்ம ஒரு படம் ரீமேக் வாங்கும்போது இப்போ அதுல வந்து என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம். இப்போ அதுல ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதை எப்படி வேற ஒரு ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர் வந்து அதுல அது பெருசா பண்ணி அதை கொண்டாட முடியும் யோசனை பண்ணும்போது ஒரு கேரக்டருக்குமே பெஸ்டா செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஊர்வசி பண்ண கேரக்டர் வேற யாராலுமே சத்தியமா பண்ண முடியாது. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அவர் சொன்ன மாதிரி நடிப்பு ராட்சசி தான். அது அந்த சீனை உள்வாங்கி பண்ற. அதே மாதிரி சின்ன கேரக்டர் பூவையார், அந்த பையன் கலக்கிட்டு போயிருப்பான். ஆதேஷ் பாலா, அப்புறம் இதுல நடிச்ச கிரண், இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இதுல பண்ணியிருக்காங்க. விஜேந்திரன் ஒருத்தர், ஒரு சின்ன கேரக்டர் இருந்தா கூட அதை வந்து பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து சிம்ரன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சது வந்து, இதுக்கு முதல்ல ஒரு டைரக்டர் இருந்தாரு,
அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டு அந்த இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் கூட பேசிட்டோம். ஆனா என் மைண்ட்ல வந்து அது இந்த கேரக்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வேணும்னு நினைக்கும் போது சிம்ரன் என் மைண்ட்ல வந்து நான் பேசினேன். அது படம் பார்த்துச்சு, உடனே பண்றேன்னு வந்து பண்ண ஆரம்பிச்சு. இப்படிதான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணி இந்த ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும். இதுக்கு மேல இப்ப வனிதா கேரக்டர் வந்து ஒரு பொசசிவ் ஒய்ஃப், அது வந்து அந்த புருஷனை பிச்சு எடுத்துரும். அது வந்து உங்கள பல பேருக்கு அனுபவப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பொசசிவ் ஒய்ஃப் கிட்ட மாட்டும் போது என்ன அவஸ்தைப்படுவோம், அதை வந்து சமுத்திரக்கனி இதுல அவஸ்தைப்பட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு அது வந்து நடிப்பை பிச்சு பிணைஞ்சிருக்கு அந்த படத்துல. இப்படிதான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணேன். இது வாண்டடா பண்ணல, இது தேவைப்பட்டது, அதுக்காக பண்ணேன். தேங்க்யூ. பிரசாந்த் சார், இங்க சார் உங்களுக்கு பெண்கள் ஹீரோயின்ஸ் பயங்கரமா ஃபேன்ஸ் இருக்காங்க, ரசிகர்களும் பயங்கரமா ஃபேன்ஸ் இருக்காங்க, பெண்கள்ல குறிப்பா. இதுல நீங்க 50 ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டீங்க. சோ உங்களுக்கு எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்? இல்ல இப்போ ஹீரோயின்ஸ் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி பார்க்க முடியாது. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும். இல்ல இல்ல, she's seriously about a lot of people. So Simran was a very good friend of mine, and she's been an absolute, a wonderful co-star. And Priya on the side பாத்தீங்கன்னா very என்ன சொல்றது உங்களுக்கு வந்து she's a kind of you can sounding board மாதிரி ஏதாவது ஐடியா என்ன பேசணும்னா she'll give 10 different versions, and she's always been supportive of me and Appa, and very right from the movie it started. அவங்க சொன்னாங்க படம் ஆரம்பிக்கும்போது அவங்க casting இல்ல, end of the day வந்து we wanted her to be a part of the team and we wanted to be a part of the movie. So the way she supported the movie, the way every actor supported the movie, it's been brilliant, and I'm really thankful to God for giving me such a wonderful actors to be a part of this film. சார், ஐஸ்வர்யா ராய் கூட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஜீன்ஸ்ல ஆரம்பிச்சு. இப்ப அந்த கணக்காக இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்களா? ப்ரமோஷன் ஏதாவது அவங்க கிட்ட ஏதாவது இல்ல நான் பண்ணலங்க, நான் பண்ணல. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். ஓரஸ் மேடம், நீங்க தமிழ் சினிமா மேடம் சினிமாவில் நடிக்க வந்து 41 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப உள்ள ஹீரோயின்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. இன்னும் பிஸியா நடிச்சிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நீ வெற்றிக்கு என்ன காரணம்? 41 வருஷம் நீங்க சொன்னீங்க. பட் நான் பேபி ஆர்டிஸ்ட் ஆரம்பிச்சு நடிப்புங்கிறதுல ஒரு ஈர்ப்பே இல்லாம இது வரைக்கும் தாண்டி வந்தது எப்படிங்கிறது எனக்கே வியப்பா தான் இருக்கு. ஏன்னா கூட்டத்துல உட்கார்றதுக்கோ நிறைய நேரம் எனக்கு அறிமுகம் இல்லாதவங்க முன்னாடி உட்கார்ந்து ஷேர் பண்றதுக்கோ எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு ஆளா இருந்தேன். பட் சினிமா என்ன ரொம்பவே மாத்திடுச்சு, நிறைய மாத்திடுச்சு. எனக்கு சினிமா எனக்கு ஒரு பெண்ணுங்கிற முறையில் சுதந்திரம் கொடுத்துச்சு, வருமானம் கொடுத்துச்சு, அன்பும் பாசமும் பண்பும் சொல்லி கொடுத்துச்சு, இன்னைக்கு புகழும் கொடுத்தது. ஸோ இந்த தருணத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன், சினிமாவுக்கு யாருமே தேவையில்லை, சினிமாவை நமக்குத்தான் தேவை. ஸோ தலைவணங்கி இருக்கிற வரைக்கும் நாம நல்லா இருப்போம். நன்றி. அடுத்ததாக சினிமா பத்திரிகையாளர், தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் கவிதா மற்றும் கோரவி அவர்கள் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களின் 50வது பிறந்தநாள் மட்டும் மரியாதை செய்கிறார்கள்.